வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் பேட்ச் 2 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மியான்மரின் முக்கிய ஆறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐராவதி. இதான் மியான்மரோட முக்கிய ஆறு. சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள எடை விகிதம் கேட்டிருக்காங்க. சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள எடை விகிதம் பார்த்தீங்கன்னா 1:6 என்ற விகிதத்தில் இருக்குது. மதராஸ் என்பது சென்னை என்று எந்த ஆண்டு மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996. மகாத்மா காந்தியின் அன்னையின் பெயர் கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தியோட அன்னையின் பெயர் பார்த்தீங்கன்னா புட்லிபாய். தமிழ்நாட்டின் முதல் பார்வையற்ற வழக்கறிஞர் யார்? தமிழ்நாட்டோட முதல் பார்வையற்ற வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா திரு பாஞ்சாபகேசன். இவர் தூத்துக்குடியில் பிறந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் தூத்துக்குடியில் பிறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை. செயற்கை காலுடன் நடனமாடும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாட்டிய தாரகை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயற்கை காலு அவங்களுக்கு நடனமாடும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அவர் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நாட்டிய தாரகை பார்த்தீங்கன்னா சுதா சந்திரன். பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொறுத்துக்க பார்ப்போம். தமிழ்நாடு எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். தமிழ்நாடு பரதநாட்டியம். ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி. கேரளாவில் ஃபேமஸ் கதகளி. ஒரிசாவில் ஃபேமஸான நடனம் ஒடிசி. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கிரால் மற்றும் வண்ணத்துப்பூச்சி ஸ்ட்ரோக் ஆகியவை இதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரால் மற்றும் வண்ணத்துப்பூச்சி ஸ்ட்ரோக் ஆகியவை டேஷுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீச்சலோடு தொடர்புடையது. முதல்வர் பதவியை விட்டு விலகி கட்சி தலைமை பொறுப்பேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். நேரு விருது சிறப்பான பங்களிப்பு ஆற்றியமைக்க வழங்கப்படுகிறது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலக சமாதானத்திற்கு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு சுவாசிக்காமல் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறியவர். ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமலேயே எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எய்ப் நார்டன். இதுக்கு ஆன்சர் ஏ. சூரிய கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது ஏற்படுகிறது. 14வது கொஸ்டின் பாருங்கள். ஹாலிவுட் என்பது அமெரிக்காவின் திரைப்பட உலகம். அதே போல் இந்தியாவின் திரைப்பட உலகான பாலிவுட் டேஸில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாலிவுட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. பிரிகாம்பில் என்பது டேஸ் ஆகும். பிரிகாம்பில் என்பது முன்னுரை ஆகும். கீழ்கண்டவர்களில் யார் பொருந்தாதவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெண்டுல்கர், கபில் தேவ், ஸ்ரீநாத். இதில் பொருந்தாதது ஸ்ரீநாத் தான். காரணம் பாருங்கள், எப்போதும் கேப்டனாக இருந்ததில்லை. ஸ்ரீநாத் தான் கேப்டனாக இருந்ததில்லை எப்போதும். பாக்கி எல்லாரும் கேப்டனாக இருந்திருக்காங்க. இன்விசிபிள் மேன் என்ற நூலை எழுதியவர் H.G. வெல்ஸ் தான் இன்விசிபிள் என்ற நூலை எழுதியிருக்காரு. அஜெண்டா என்பதன் பொருள். அஜெண்டானா செயல் திட்டம். ஹிந்து வியூ ஆஃப் லைஃப் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் தான் ஹிந்து வியூ ஆஃப் லைஃப் என்ற நூலை எழுதியிருக்காரு. இந்திய ஐக்கிய நாடுகள் சபையில் UNO எப்போது உறுப்பினர் ஆனது? இந்திய ஐக்கிய நாடு சபையில் UNO எப்போது உறுப்பினர் ஆனாங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24, 1945. இதெல்லாம் TNPSC குரூப் 4ல் உள்ள கொஸ்டின்ஸுங்க. உலகின் மிக சிறிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிகன். உலகனோட மிக சிறிய நாடு பார்த்தீங்கன்னா வாடிகன். இங்கிலாந்தில் உள்ள ஓவல் மைதானம் டேஷ் விளையாட்டுடன் தொடர்புடையது. இங்கிலாந்தில் உள்ள ஓவல் மைதானம் கிரிக்கெட்டோடு தொடர்புடையது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இது வரைக்கும்